சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 33. இளைய பல்லவன் யோசித்தான். நம் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் யாராக இருக்கும்? ஒன்று கலிங்கத்திடம் சிக்கியிருக்க வேண்டும், அல்லது ஸ்ரீ விஜயத்திடம் சிக்கியிருக்க வேண்டும். அமீர், கடல்மோகினியைக் கண்டு பலவர்மன் ஏன் அஞ்சுகிறான்? அவனுக்கு அதன் ரகசியம் தெரிந்திருக்கும். அதனால்தான் கடல்மோகினி என்று சொன்னாலே அஞ்சுகிறான். அமீர், கடற்புறாவின் விளக்குகளை அணைத்துவிடு. நம் பின்னால் தொடரும் அடிமைகளின் மரக்கலங்களின் விளக்குகளையும் அணைத்துவிடு. படைத்தலைவரே, துறைமுகத்தில் 4 மரக்கலங்கள் இருக்கின்றன. நம்மிடம் 3 மரக்கலங்கள் இருக்கின்றன. எளிதில் நாம் வென்றுவிடலாம். அமீர், நம்மிடம் 3 மரக்கலங்கள் இருப்பது உண்மைதான். ஆனாலும் நம் அடிமைகள் கலிங்க வீரர்கள். அவர்கள் நமக்கு ஒத்துழைப்பார்களா? அமீர், ஒரு யோசனை வைத்திருக்கிறேன், என் அருகில் வா என்று அழைத்தான் இளைய பல்லவன். காதில் ஏதோ ஒரு ரகசியம் சொன்னான். இது சரிப்பட்டு வருமா என்றான் அமீர். சரிப்பட்டு வரும், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அமீரை அனுப்பி வைத்தான். பின் ஏதோ ஒரு யோசனையில் இருந்தான். காஞ்சனா தந்தையிடம், தந்தையே, பலவர்மன் ஏன் கடல்கன்னிக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார் என்று கேட்டாள். எனக்கு என்ன தெரியும் காஞ்சனா என்று சொன்னான் குணவர்மன். அப்போது பலவர்மன் பயத்தால் நடுங்கிக் கொண்டு வந்தான். அண்ணா, கடல்மோகினியின் இப்போது இருக்கும் நிலை உனக்கு எங்கே தெரியப் போகிறது? அது இப்போது கலிங்கத்தின் வசம் உள்ளது. அங்கிருக்கும் தலைவன் கலிங்கத்தின் பெயரால் அட்டூழியம் செய்கிறான். கொலை, கொள்ளை, அடே கருணாகரா என்று அலறினான். பயத்தால் மயங்கி விழுந்தான். அப்போது இளைய பல்லவன், அமீர், சேந்தன், குலவாணிகன் ஆகியோர் அங்கு வந்தனர். காஞ்சனா இளைய பல்லவரிடம், பல்லவரே, இவர் ஏன் இப்படி அலறுகிறார்? காஞ்சனா, கேள். குணவர்மரே, நீங்களும் கேளுங்கள். இவர் இப்படி அலறிய காரணம் தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம், நாம் இப்போது போகும் கடல்முகினி தீவின் துறைமுகம் நம் தமிழர்கள் வசம் இல்லை. ஒன்று கலிங்கத்திடம் இருக்க வேண்டும், இல்லை ஸ்ரீ விஜயத்திடம் இருக்க வேண்டும். சேந்தா, பலவர்மன் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. காய்ச்சலால் உளறுகிறார், அவ்வளவுதான். காஞ்சனா, நீ அருகில் இருந்து கவனித்துக்கொள், நான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக வெளியேறினான். சேந்தனை தனியாக அழைத்தான். காதில் இரகசியமாக ஏதோ சொன்னான். பின் அமீரை அழைத்து கொண்டு சென்றான். அமீர், கடல்புறாவின் மேல் கலிங்கத்து கொடியை பறக்க விடு. அமீர், இனி இந்த கடல்புறா கலிங்கத்து கப்பல். இதன் தலைவர் பலவர்மன். நாம் அவரது வீரர்கள். என் பெயர் கங்கதேவன். இதெல்லாம் ஒரு நாடகம்தான். அமீர், எதிரே ஒரு படகு வருகிறது. சொன்னது ஞாபகம். அமீர் தலையாட்டினான். படகு கடல்புறா அருகே வந்தது. படகிலிருந்து ஒருவன் இறங்கி வந்தான். கடல்புறா மீது ஏறினான். தாங்கள் யார் என்று இளைய பல்லவன் கேட்க, அதற்கு வந்தவன், என் பெயர் கங்கதேவன், கலிங்கத்தின் கடற்படை தலைவன், மன்னர் பீமதேவனின் ஊழியன் என்றான். இளைய பல்லவனும் அமீரும் ஒருவரையொருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். கங்கதேவன், நீங்கள் யார் என இளைய பல்லவனை நோக்கி கேட்டான். நான் கலிங்க கப்பல் படையின் உபத்தலைவன், தங்கள் அடிமை. உன் பெயர்? மன்னிக்கவும், தலைவர் பெயரை அடிமை சொல்லக்கூடாது. கங்கதேவன் முகத்தில் ஒரு ஆணவச் சிரிப்பு. அப்படியானால் உன் பெயரும் கங்கதேவனா?
இளைய பல்லவன் புன்சிரிப்பு சிரித்தான். கங்கதேவன் கடற்புறாவை சுற்றி சுற்றி பார்த்தான். அதிலிருந்த மாலுமிகளையும் வீரர்களையும் பார்த்தான். அவனுக்கு சந்தேகம் வரத் தொடங்கியது. கங்கதேவா, இந்த மரக்கலம் மிகச் சிறப்பாக உள்ளது. ஆம், இது மற்ற மரக்கலங்களை விட 7 மடங்கு பெரியது. தொடரும்.